நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ரேடியோ கண்டுபிடிச்சது யாரு? மார்க்கோனி. மார்க்கோனியை பார்த்து கடவுள் சொன்னார், நீதாயா உலகத்திலே பெரிய விஞ்ஞானி, எனக்கே வழிகாட்டி நீதான், உன்னை நான் கும்பிட்றேன்னாரு கடவுள் மார்க்கோனியை பார்த்து. மார்க்கோனி ஏன் சொன்னார் தெரியுமா? மார்க்கோனி சொன்னார், கடவுளை நீங்கள் தானே என்னை படைச்சிய, என்னை போய் கும்பிட்றிய. இல்லைடா, நான் தான் உன்னை படைத்தேன், உன்னையும் படைத்தேன், பெண்களையும் படைத்தேன். நீ ரேடியோவை படைச்ச, எப்போ தேவையோ ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்சு வச்ச, தேவையில்லைன்னா டபக்குன்னு நிறுத்திட்டா நின்று போயிடும். அதோட ரேடியோவை பேசாது. ஆனால் நான் தாண்டா பொம்பளையில் படைத்தேன், அதில் நிறுத்துறதுக்கு சுவிட்சு வைக்காமல் படைச்சிடலா. வீட்டிலையுமே உங்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் சொல்லி வைக்கிறேன், மனைவி பேச ஆரம்பிச்சுட்டா நீங்கள் குறுக்கிடாதீங்க. குறுக்கிட்டீங்கன்னா இந்த ஜென்மத்தில் நிறுத்த முடியாது. பேசு அப்படின்னு விட்டால் எவ்வளோ நேரம் கத்துவோம்? தொண்டை தண்ணி இருக்க வரைக்கும் தானே பேசுவேன். அப்புறம் நானா ஒரு சீமை கத்திக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியலையா? தெரிஞ்சியானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அது மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, ஐந்து கரத்தோனே பிள்ளையாரே, ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, ஐந்து கரத்தோனே பிள்ளையாரே, பானவயிற்றோனே பிள்ளையாரே, பானவயிற்றோனே பிள்ளையாரே, சின்ன பகவானே நாயகரே பிள்ளையாரே, ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, ஐந்து கரத்தோனே பிள்ளையாரே. ஏனென்றால் கண்ணபிரான் கருப்பு, சிவபெருமான் சிவப்பு, எனவே இரண்டுமே அழகுதான். ஆனால் இதையெல்லாம் விட அழகு எது தெரியுமா? இறைவன் படைத்த இயற்கை. தொட்டு தூக்க முடியாத தொழு நோயாளிகளை தொட்டு தூக்கி அன்னை தெரேசா அழகு. காற்றினிலே வரும் கீதம் இசைத்த MS சுப்புலட்சுமி அம்மா அழகு. தன் மகன் கையில் பேனா பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் 10 பாத்திரம் தேய்க்கிறாளே, அந்த தாயின் கைகள் அழகு. கைகால் இல்லாத கணவனை தள்ளுவண்டியில் வைத்து தள்ளி கொண்டு போகும் மனைவி அழகு. ஆனால் எல்லாம் வல்ல எம்பெருமான் பரம்பொருள் ஒரே ஒரு வீட்டில் போய் அமர்ந்து உண்டு மகிழ்ந்து மிகப்பெரிய அற்புதத்துக்கு சொந்தக்காரராக விளங்கிய ஒரு நாயன்மார் இருக்கிறார் என்று சொன்னால் அது காரைக்கால் அம்மையாருடைய வீட்டிலே தயிர் சாதம் சாப்பிட்ட ஒரு பெருமை வேற எந்த சமூகத்திலும் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற சமூகமாக அந்த சமூகம் அமைந்திருக்கிறது. ஒரு அடியார் என்ன பண்ணாரு, காலையில் விளக்கு வச்சு பார்த்தாரு, திண்ணையில் உட்காந்துருந்தாரு ஒரு கிராமத்தில். வர்றவு மூஞ்சிலாம் விளக்கு வச்சு பார்த்தாரு. என்னையா தேடுறீங்கன்னு கேட்டாங்க. மனிதனை தேடுகிறேன்னார். மனிதனை தெரியா? இப்போ போனவர் அவன் குரங்கு பைய, அவன் மனுஷன் இல்லை அப்படின்னாரு. மறுநாள் ஒருத்தன் முகத்தில் வச்சு பார்த்தாரு. அவன் போனேன், ஏயா இப்போ பார்த்தீங்களே அவர், இவன் நாய் வள்ளுன்னு விழுவேன், யாரா வள்ளுன்னு விழுந்தா அவன் நாயின்னு அர்த்தம் அப்படின்னாரு. மறுநாள் ஒருத்தன் போனேன், டபக்குன்னு உள்ளே ஓடினார். ஏன் அவன் நரி, குழி தோட்டி விடுவேன் நமக்கு அப்படின்னாரு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தார். கழுகுனாரு, நாயினாரு. ஒரே ஒரு நாள் ஒருத்தன் முகத்தில் விளக்க வச்சு பார்த்தாரு. பார்த்துட்டு விளக்க கீழே வச்சு கைதட்டி சிரிச்சாரு. உடனே எல்லாரும் ஓடியாந்தாங்க. என்ன, நான் மனிதனை கண்டுபிடித்து விட்டேன், மனிதனை கண்டுபிடித்து விட்டேன். யார் மனுஷன்னாங்க? அதான் வெள்ளாடையாலே முக்காடு ஓட்டு கொண்டு போகிறாரே வடலூர் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள், அவர்தான் மனுஷன். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க அருணாச்சலம், ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. தேவகோட்டையில் கண்ணம்மை மீனாட்சி சுந்தரம் திருமண மண்டபம் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது. 350 நபர்கள் அமரும் ஹால், 170 நபர்கள் உணவருந்த டைனிங் ஹால், 40 கார்கள் நிறுத்துகின்ற கார் பார்க்கிங், லிப்ட், ஜெனரேட்டர், குளிர்சாதன வசதியுடன் கண்ணம்மை மீனாட்சி சுந்தரம் திருமண மண்டபம் AC, தேவகோட்டை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள்.
ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. நீங்கள் என்கிட்ட 6 வருஷம் பேசினார் லியோனி. நான் நடுவராக இருந்தால் அவர் பேசுவார். அவன் புத்திசாலி லியோனி. என்ன தெரியுமா, அவன் பட்டிமன்றத்தில் பெண்களே சேர்க்க மாட்டார். 4 ஆம்பளை 6 ஆம்பளை தான். ஆம்பளையில் தான் கூப்பிட்டு வருவார். அவர் எங்களுக்கு சொல்கிறார், ஒருனா என் குருநாதர் வந்து பெண்களை கூட்டிகிட்டு போய் படாத வாழ்வுறாரு என் மேடையில். அது மாதிரி நிறுத்துதலா, நீங்கள் நிறுத்த மாட்டேங்குது. ரேடியோ கண்டுபிடிச்சது யார்? மார்க்கோனி. மார்க்கோனியை பார்த்து கடவுள் சொன்னார், நீதாயா உலகத்திலே பெரிய விஞ்ஞானி, எனக்கே வழிகாட்டி நீதான், உன்னை நான் கும்பிட்றேன்னாரு கடவுள் மார்க்கோனியை பார்த்து. மார்க்கோனி ஏன் சொன்னார் தெரியுமா? மார்க்கோனி சொன்னார், கடவுளை நீங்கள் தானே என்னை படைச்சியே, என்னைய போய் கும்பிட்றிய. இல்லைடா, நான் தான் உன்னை படைத்தேன், உன்னையும் படைத்தேன், பெண்களையும் படைத்தேன். நீ ரேடியோவை படைச்ச, எப்போ தேவையோ ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்சு வச்ச, தேவையில்லைன்னா டபக்குன்னு நிறுத்திட்டா நின்று போயிடும். அதோட ரேடியோவை பேசாது. ஆனால் நான் தாண்டா பொம்பளையில் படைத்தேன், அதில் நிறுத்துறதுக்கு சுவிட்சு வைக்காமல் படைச்சிடலா, அது நிறுத்த மாட்டேங்குது பாரு. நான் அதனால் மார்க்கோனி நீ தாண்டா என்னையோட பெரியாள்னாரு. அது மாதிரி ஆண்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை. நீங்கள் அதெல்லாம் பேசாங்க, எல்லாத்தையும் மறுத்து பேசக்கூடாது. ஆண்கள் பேசுகிறதே இல்லை. நான் எத்தனையோ பேர் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, வாங்க வாங்கன்னு கேட்டிருப்பேன். சாயந்தரம் வரைக்கும் நான் மறுவார்த்தையே பேசியிருக்க மாட்டேன். அது மாதிரி நமக்கு கதை. ஏன்னா அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள்லாம் கட்டுப்பாட்டிலே வளர்ந்தவங்க. 5 நிமிஷம்னா 5 நிமிஷம் தான். சேப்பு லைட்டை போட்டு உட்கார வச்சுருவாங்க ஐயா. 12 நிமிஷம் கவிதை பாடணும், 10 நிமிஷத்தில் சேப்பு லைட் எரியும். சேப்பு லைட் எரிஞ்சிச்சுன்னா அதோட நிறுத்திடணும், இல்லைன்னா மைக்கே ஆஃப் பண்ணிவிடுவார், நம்ம செத்து அதோட. அதனால் அப்படி கட்டுப்பாட்டிலே வளர்ந்தவங்க நாங்கள். இப்போ வந்து டைம் நான் கேட்குறதே இல்லை. ஏன்னா நடுவராக நம்ம கௌரவத்தை காப்பாற்றிக்கணும்னா நம்ம குறுக்கிடப்படாது. பேசு பேசு, நீனா முடிஞ்ச வரைக்கும் பேசிட்டு நிறுத்து. வீட்டிலையுமே உங்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் சொல்லி வைக்கிறேன், மனைவி பேச ஆரம்பிச்சுட்டா நீங்கள் குறுக்கிடாதீங்க. குறுக்கிட்டீங்கன்னா இந்த ஜென்மத்தில் நிறுத்த முடியாது. பேசு அப்படின்னு விட்டால் எவ்வளோ நேரம் கற்றுவோம்? தொண்டை தண்ணி இருக்க வரைக்கும் தானே பேசுவேன். அப்புறம் நானா ஒரு சீமை கத்திக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியலையா? தெரிஞ்சியானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அது மாதிரி சந்தோஷமாக இருக்கு. நான் அதனால தான் நடுவராக இருந்துக்கிட்டு அப்படி வேடிக்கை வந்துக்கிட்டே இருப்பேன். பேசு, முடிஞ்ச வரைக்கும் பேசு, சக்தி இருக்க வரைக்கும் பேசு. எவ்வளோ பாயிண்ட் வச்சுருக்கியா பேசு, இன்னும் பாயிண்ட் வச்சுருக்கியா அடுத்த வருஷம் வந்து பேசு, நிறுத்து. அந்த என்னை பொறுத்தவரையா எதிரே இருக்கவங்களும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், நானும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். என்னோடய லட்சியமே என்ன தெரியுமா? 100 வயசு இருக்கணா, 150 வயசு இருக்கணா, 25, இன்னும் 5 வருஷம் இருக்கணா, 10 வருஷம் இருக்கணா, சரி இருக்கணாங்கிறதுல இருக்கிற நாள் பூராவும் எதிரே இருக்கிறவர்களை சிரித்து கொண்டே இருக்க வைக்கணும். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு எதிரே வர்றவங்க பூரா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு அது தவிர வேறு லட்சியமே கிடையாதுயா. யாராவது கோபமாக இருந்தால் கூட நான் பார்க்காம இருப்பேன். ஏன்னா கோபமாக இருக்கணும் பார்த்துட்டோம்னா நமக்கு டென்ஷன் ஆகிரும். இப்படி இருப்பேன். அது மாதிரி இருக்கணும். சரிதானே? சந்தோஷமாக இருங்க. இப்போ நிறைவாக 2 பெரிய பேராசிரியர்கள் பேசிட்டாங்க. அடுத்து ஒரு ஹெட்மாஸ்டர் வர்றாரு. நம்ம இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் பதவி உயர்வு பெற்றார். நம்ம விழாவில் வந்து நிறைய வந்து பேசியிருக்காரு. பேராசிரியர் வள்ளியப்பன் அவர்கள் ஆவணத்துக்கிட்ட ஹெட்மாஸ்டர் ஆகிட்டார். பெரிய போராட்டவாதி. பூவை மாநகரில் ஹெட்மாஸ்டராக இருக்கார் பேராசிரியர் வள்ளியப்பன். நாட்டுப்புற பாட்டுக்குன்னு அவர் தான் ஒரு அத்தாரிட்டி. அந்த அளவுக்கு பாடக்கூடிய ஆற்றல் படைத்த பேராசிரியர் வள்ளியப்பன் அவர்களே, இந்த செட்டெல்லாம் என்னோட துபாய்க்கு கோயிலெல்லாம் வந்து பேசினவங்க. அதனால் நல்ல பாராட்டு பெற்றாங்க. என்னென்னா நான் நடுவராக உட்காந்துக்கிட்டு இவங்களுடைய அறிவாற்றலில் நான் காலத்தை ஓட்டிக்கிட்டேன். அவ்வளோதான். வள்ளியப்பன் அவர்கள் இறைவனை பாடிய மொழிகள் பல உண்டு. இறைவனே வந்து பாடிய மொழி, ஒப்பற்ற மொழி நம்முடைய தமிழ் மொழி, அன்னை தமிழ் மொழி. அன்னை மொழியை வாழ்த்தி வணங்கி, ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, 5 கரத்தோனே பிள்ளையாரே, ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, 5 கரத்தோனே பிள்ளையாரே, வானவயிற்றோனே பிள்ளையாரே, வானவயிற்றோனே பிள்ளையாரே, சின்ன பகவானே நாயகரே பிள்ளையாரே, ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, 5 கரத்தோனே பிள்ளையாரே.
மல்லியப்பூ மாலை கட்டி கொண்டு வரவா உனக்கு மாலையில பச்சரிசி பொங்கலிடவா மல்லியப்பூ மாலை கட்டி கொண்டு வரவா உனக்கு மாலையில பச்சரிசி பொங்கலிடவா கருணையுள்ள நாயகரே பிள்ளையாரே கருணையுள்ள நாயகரே பிள்ளையாரே கருணை காட்ட வேண்டுமையா பிள்ளையாரே ஆனை முகத்தோனே பிள்ளையாரே ஐந்து கரத்தோனே பிள்ளையாரே செங்கபலாசுடையத்தி கும்பிடவாரே தெம்மாங்கு பாட்டு பாடி வந்திருந்தாரே செங்கபலாசுடையத்தி கும்பிடவாரே தெம்மாங்கு பாட்டு பாடி வந்திருந்தாரே ஞான பரம்பொருளே பிள்ளையாரே ஞான பரம்பொருளே பிள்ளையாரே நல்ல முன்னேற்றம் தந்திரையா பிள்ளையாரே நல்ல முன்னேற்றம் தந்திரையா பிள்ளையாரே ஆனை முகத்தோனே பிள்ளையாரே ஐந்து கரத்தோனே பிள்ளையாரே தானவயிற்றோனே பிள்ளையாரே தானவயிற்றோனே பிள்ளையாரே என்ன பகவானே நாயகரே பிள்ளையாரே ஆனை 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 முகத்தோனே பிள்ளையாரே ஐந்து கரத்தோனே பிள்ளையாரே. அன்பிற்கினிய சகோதரி வந்தாங்க, ரொம்ப நல்லா பேசுனாங்க. யாரு? எல்லாமே நம்ம அக்கா பேரை சொன்னானியா? ஜெயசித்ரா. சண்டைக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு மாதிரி பேசுறதுக்கு ஆள் இருக்கா? ஆனா எல்லாமே மெல்லிசையில் இருக்கு மெல்லிசையில் இருக்குன்னு சொன்னாங்க. உண்மைதான். ஆனால் அந்த உண்மைக்கு அடித்தளம் என்ன தெரியுமா? இப்போ அற்புதமான மரம் இருக்குது, மரம் பூத்து குலுங்குது, நல்லா அழகாக இருக்குது, பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனால் அதுக்கு அடிப்படையாக இருப்பது எது அப்படின்னா ஆணி வேர். ஆணி வேர் தான் அடிப்படை. அதுபோல அந்த மெல்லிசைக்கு அடிப்படையாக இருப்பது ஆணி வேராக இருக்கின்ற எங்களுடைய பண் இசை என்று போற்றப்படுகின்ற மண் இசைதான் என்பதனை மறந்துவிடக்கூடாது. ஆணி வேர் இருந்து பிரயோஜனம் ஆணி வேரில் உட்கார முடியுமா? ஆணி வேர் தாங்க இந்த அழகுபடுத்துறதுக்கு காரணமே ஆணி வேர் தாங்கயா. நிழல்ல தானே உட்காருவிய? நிச்சயமா ஆணி வேர்ல தான் உட்கார்ந்து. கிளையில தானே காய் வரிப்பிய? நிச்சயமா. வேர்ல என்னையா பிடிக்குவிய? வேர் இல்லைன்னா அது எதுவுமே இல்லைங்க. அடிப்படை அதானங்க. சைவமும் தமிழும் தழைத்து நீ ஓங்க வேண்டும் என்று தன்னுடைய இரண்டு கண்களாக பாவித்து போற்றிக் கொண்டிருக்கின்ற நகரத்தார் ஒரு மக்களே, அதற்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்ற நாட்டார் ஒரு மக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்ந்து நகரத்தார் ஒரு மக்கள் பெருமையை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பெருமை அதில் இருக்கு. என்னன்னா 63 நாயன்மார்களிலேயே காரைக்கால் அம்மையாரை பற்றி மிக பெருமையாக சொன்னார்கள். ஆனால் எல்லாம் வல்ல எம்பெருமான் பரம்பொருள் ஒரே ஒரு வீட்டில் போய் அமர்ந்து உண்டு மகிழ்ந்து மிகப்பெரிய அற்புதத்துக்கு சொந்தக்காரராக விளங்கிய ஒரு நாயன்மார் இருக்கிறார் என்று சொன்னால் அது காரைக்கால் அம்மையாருடைய வீட்டிலே தயிர் சாதம் சாப்பிட்ட ஒரு பெருமை வேற எந்த சமூகத்துக்கும் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற சமூகமாக அந்த சமூகம் அமைந்திருக்கிறது என்பதற்காக அந்த பெருமையை சொல்லி. ஆனால் காரைக்கால் அம்மையார் வீட்டையும் தயிர் சாதம் சாப்பிட்டாரா சாமி? ஒன்றும் காய்கறியே வைக்க மாட்டேங்குது இல்லைப்பா வர வர. சரி, பெரிய புராணத்தில் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். சரி, பெரிய புராணத்தில் அவர் சேக்கலார் சாமிக்கு நம்ம மேலே என்ன கோபம் தெரியல, தயிர் சாதத்தோட விட்டார். ஆமாம் ஆமாம். ஆனால் மண்ணிசை என்று சொல்லுகின்ற அந்த பன்னிசையிலே தான் அனைத்தும் இருக்கிறது. நினைச்சோன்னு பாடலாம், நினைச்சோன்னு பாடுகின்ற ஆற்றலும் பெருமை இந்த மண்ணில் தான் இருக்குது. எத்தனையோ சாமிகளை நீங்கள் பாடியிருக்கலாம். ஆனால் ஊர்காவல் தெய்வமாக இருக்கின்ற எல்லை சாமியாக இருக்கின்ற கருப்பசாமியை ஐயனார நீங்கள் எத்தனை திரை இசை பாடலில் பார்க்க முடியும்னு சொல்லுங்கள்? பார்க்கவே முடியாது. எங்களுடைய பன்னிசை என்று சொல்லுகின்ற அந்த மண்ணிசையில் தான் இந்த பாட்டே அமைந்திருக்கிறது, பெருமை சேர்க்கிறது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிது, அங்கே இடி முழங்குது அராஜிங்க மாலிய பார கருப்பசாமி தங்க கலசமிது. காணிக்க மல்லடுங்களே ஐயாவுக்கு கண்டருங்கலே, காணிக்க மல்லடுங்களே ஐயாவுக்கு கண்டருங்கலே. அங்கே கிடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிது.
மேனி எல்லாம் பவள நிற வாயழகன் பச்சை நிற மேனி எல்லாம் பவள நிற வாயழகன் பகவேட்டை ஆடி எல்லாம் வாராருங்க கருப்பசாமி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் நின்னுது கோட்டை கருப்பசாமி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் நின்னுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் நின்னுது. மிகுந்த இப்படிப்பட்ட பக்தியை பண்பாட்டை வளர்க்கின்ற பாடல் எங்களுடைய பாட்டுங்கய்யா. எங்க பாட்டுலயும் காதல் இருக்குங்க. காதல் இல்லாத இடமே இல்லை. ஆசையா அடிச்சா அது காதலி, அசராம அடிச்சா அது மனைவி. சரி இல்லைங்களா? ஆனா காதலை பாடாத கவிஞர்கள் இல்லை, காதலை பாடாதவர்கள் கவிஞர்களே இல்லை. எல்லாருமே பாடி இருக்கிறாங்க, எல்லாருமே பாடி இருக்கிறாங்க. ஐயா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு, புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் 4 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கல்லூரி இளம் சிட்டுக்கள், இந்த பக்கம் கல்லூரி காளையர்கள் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பரிமாறிக்கிடுவாங்க அந்த அன்பை கண்ணால தான். என்ன ஆனால் அதில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் வித்தியாசமாக நேராக போய், கண்ணே உன்னை பல நாட்களாக பின்தொடர்ந்தேன், உன்னை பார்த்த நாளிலிருந்து என் உடம்பு குது குது என்று இருக்கிறது, பசி எடுக்கிறது, சாப்பிட முடியவில்லை, தூக்கம் வருகிறது, தூக்கம் வரவில்லை, உடம்பெல்லாம் கதகதப்பாக இருக்கிறது, என்ன காரணம்? இது காதலா நட்பா? சொல், உடனே சொல் கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே, இதான் டே டெங்கு காய்ச்சலுடைய அறிகுறிடா, டெஸ்ட்டுக்கு போ இல்லைங்களா? அப்படி சொல்லி இருந்தாலும் கூட, ஆனால் அந்த பாட்டை கூட, அந்த அன்பை கூட வெளிப்படுத்தின, ரொம்ப அழகாக வெளிப்படுத்தின பாட்டு எங்கள் பாட்டு. மானே ஒன்னே தானே எண்ணி நானே வாடுறேன், மானே ஒன்னே தானே எண்ணி நானே வாடுறேன், ஏனே என்னே நினைச்சுக்கிட்டு ஏனோ ஆடுறேன், அடி ஆத்தே ஆத்தே அடி அடி மாத காத்தே, அடி ஆத்தே ஆத்தே அடி அடி மாத காத்தே. எப்படி பாருங்க, அந்த அன்பை கூட ரொம்ப அழகா சொன்ன பாட்டு எங்க பாட்டு இல்லையா? அன்பை மட்டும் இல்ல, இந்த அன்பினுடைய அடுத்த நிலையில இருக்கிற மனித நேயம், இந்த மனித நேயத்தை சொல்ற பாட்டு எங்க பாட்டு தான். என்னன்னா, காதல் நிறைவேறலை, காதல் நிறைவேறாத காலத்திலையும் கூட அது அந்த மனித நேயத்தை ரொம்ப அழகா பாடின பாட்டு எங்க பாட்டு. அந்த கடலை கொல்லே ஓரத்திலே, கடலை கொல்லே ஓரத்திலே இன்னைக்கு காடப்பூரா 2 நிக்க, அந்த காடப்பூரா கலஞ்சுடனே கலங்குதம்மாயம் மனசு, கலங்குதம்மாயம் மனசு. அந்த கடலை கொல்ல ஓரத்திலே, கடலை கொல்ல ஓரத்திலே காடப்பூரா 2 நிக்க, காடப்பூரா கலஞ்சோடனே, காடப்பூரா கலஞ்சோடனே, காடப்பூரா கலஞ்சோடனே கலங்குதம்மாயம் மனசு, கலங்குதம்மாயம் மனசு. சோளக்கொல்லே ஓரத்திலே, சோளக்கொல்லே ஓரத்திலே ஜோடி பூரா 2 நிக்க, அந்த ஜோடி பூரா சேர்ந்துடுச்சோ சேரலையோ, சோறு தம்மாயம் மனசு, சோறு தம்மாயம் மனசு. அந்த சோல கொல்ல ஓரத்திலே, சோல கொல்ல ஓரத்திலே ஜோடி பூரா 2 நிக்க, ஜோடி பூரா சரளனு, சோறு தம்மாயம் மனசு, சோறு தம்மாயம் மனசு. ஐயா எனக்கும் கல்யாணம் நடந்துச்சிங்க. சரி, அது நடக்கலைன்னா தானே இங்கே வந்து கூப்பிட சொன்னோம் இல்லைங்களா? ஆனால் எங்கள் பெரியப்பா என்ன பெண் பார்க்க அழைச்சிட்டு போனார். சரி,
7 மணி இருக்கும், நைட்டு 7 மணி இருக்கும். சரி, சாயந்தரம் சாயந்தரம் 7 மணி இருக்குங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம், அப்படி உட்காந்தோம். அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு டீ வடை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, நானும் வெக்கப்பட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. சரி, எப்படியாவது பொண்ணு முகத்தை பார்த்தலான்னு. சரி, அப்படி கிட்ட வர்றபோது அப்படி எட்டி பார்த்தேன் பாருங்க, திரும்பி பார்த்தேன் பாருங்க, கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டாங்க. நேற்று அப்படி தான் ஆஃப் பண்ணிட்டாங்க. டீயை எடுத்துக்கிட்டேன். சரி குடிச்சிட்டு அப்படி டம்ளரை கீழே வச்சேன் பாருங்க, கரண்ட் வந்துச்சு. பொண்ணை பார்த்தா பொண்ணு உள்ளே போயிடுச்சு. எங்கள் பெரியப்பா கேட்டார், எப்படிப்பா இருந்தது அப்படின்னு. நான் டீ சூப்பருன்னு. ஆனால் எங்கள் பெரியப்பா பொண்ணு சூப்பர் நினச்சிக்கிட்டு அங்கேயே சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டார். நான் வெளியில் வந்து கேட்டேன், பெரியப்பா நான் பொண்ணை பார்க்கலையே அப்படின்னு. டே, கடவுளாக பார்த்து நம்முடைய கற்பக விநாயகராக பார்த்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாரா, பொண்ணு ஒன்றை பாதிச்சுன்னா நிலைமை என்னடா ஆகுறது, வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ கற்பக விநாயகர் இப்படிலாம் உதவி பண்ணுறாரா? நிறைய உதவி பண்ணுறாரு இல்லையா? கற்பக விருட்சம் இல்லையா? வேண்டுகின்றவர்களுக்கு வேண்டுமரங்களை எல்லாம் வேண்டாதவர்களுக்கும் வாரி வழங்குகின்ற வள்ளலாக கற்பக தருவாக இந்த மண்ணிலே, புனித மண்ணிலே இருந்து வாரி வழங்குகின்ற வள்ளல் நம்முடைய கற்பக விநாயகர் பெருந்தகை இல்லையா? அப்படிப்பட்ட அருள் புரிஞ்சார். ஆனால் எங்கள் வீட்டில் நான் 3வது மாப்பிள்ளை. எங்கள் மாமியார் வீட்டில் நான் 3வது மாப்பிள்ளை. நான் 3வது ஆள். மொத்தம் 3 பேர் தான். அப்படியா? மூத்த மருமகன், அதாவது எங்கள் அண்ணன் கூப்பிட்டாரு, தம்பி இங்கே வா. மறுநாள் மறு வீட்டுக்கு அழைப்பு போவோம்ல, கூப்பிட்டாரு, தம்பி இங்கே வா, மாமியார் இருக்காங்களே இங்கே பாரு, தனியாக தோசை சுட்டு கொடுப்பாங்க, இந்த மேசையில் உட்கார சொல்லி தோசை சுட்டு கொடுப்பாங்க. கொண்டு வந்து வைக்கிறபோது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சே எனக்கு கிடைச்ச மருமகன் இல்லையே, நீங்கள் தான் தங்கமான மருமகன், நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மயங்கிடாததா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டேன், ரைட்டு அப்படின்ட்டு. அதே மாதிரி உட்கார சொன்னாங்க, தோசை சுட்டு கிட்ட கொண்டு வந்தாங்க. உடனே நான் சுதாரிச்சுக்கிட்டேன், அத்தை எனக்கு கிடைச்ச மாமியார்லையே ரொம்ப தங்கமான மாமியார் நீங்கள் தாங்க அத்தை, நான் ரொம்ப கொடுத்து வச்சவேன்னு. 5-6 மாமியார் உண்டு உங்களுக்கு இல்லைங்களா? இது பரவாயில்லை. நான் ஒரு சேலை, எங்கள் வீட்டுக்காரம்மா சேலை எடுத்தாங்க. சேலை எடுத்து அப்படி மேலே போட்டு வீட்டில் எப்படிங்க இருக்குது பாருங்கன்னாங்க. உடனே நல்லா இருக்குது ஏதுன்னே. இது மகளிர் சுய குழுவில் லோனில் வாங்கினதுன்னு சொன்னாங்க. யார் கட்டுறதுன்னு. அதுக்கு எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க, சேலையை நான் கட்டுறேன், லோனை நீ கட்டியா அப்படின்னு. சூப்பர்யா. சொன்னாங்கல்ல, குடும்பம் ஒரு கோயில். உண்மைதாங்கய்யா, குடும்பம் ஒரு கோயில் தான். கோயில்லையும் அர்ச்சனை இருக்குது, குடும்பத்துலேயும் அர்ச்சனை இருக்கியா இல்லையா? குடும்பம் ஒரு கோயில் தான். கோயிலில் போய் கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் அது கோயில், கட்டியவளிடத்தை சரணாகதி அடைந்தால் அது குடும்பம். எங்கேயும் சரணாகதி தான், எல்லா இடத்துலையும் சரணாகதி தாங்கய்யா. ரொம்ப ஞானி ஆகிட்ட வள்ளிபன், நீ வர வர ஹெட்மாஸ்டர் ஞானி ஆகிட்டீங்களே. இது பரவாயில்ல. கோயில்னா மணி அடிக்கும், வீடுன்னா குடும்பம்னா மனைவி அடிப்பாங்கய்யா. இதெல்லாம் உத்தி தான். ஆனால் நீங்கள் பாருங்களேன், ஆண்கள்லாம் 48 நாள் வரைக்கும் விரதம் இருக்கிறாங்க. 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறாங்க. ஆனால் என்னை பெத்த தாய்மாருங்க எப்பெல்லாம் விரதம் இருக்கிறாங்க? வரலட்சுமி விரதம் இருக்கிறாங்க இல்லைங்களா? சஷ்டி விரதம் இருக்கிறாங்க. இருங்கன்னு எதுக்கு கேட்டால் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வரலட்சுமி விரதம் இருந்தாலும் சரி, சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி, எப்போ தெரியுமா குடும்பம் நல்லா இருக்கும்? மௌன விரதம் இருந்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்குங்கய்யா. மௌன விரதம் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட இந்த இல்லற வாழ்க்கை சிறக்கணும், ஒருத்தரை விட்டு கொடுத்து போகணும். அப்படி விட்டு கொடுத்து போகின்ற வாழ்க்கை கெட்டு போவதில்லை என்பதற்காக ரொம்ப அழகா, ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழித்தேன், ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழித்தேன், ராப்பகலா கண் விழித்தேன், ராணி உன்னை கைவிடுத்தேன், ராப்பகலா கண் விழித்தேன், ராணி உன்னை கைவிடுத்தேன், ராசாத்தி ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழித்தேன், ராப்பகலா கண் விழித்தேன், ராணி உன்னை கைவிடுத்தேன். வண்டா
வண்டாடும் சொலையில வஞ்சி வந்து போகையில, வண்டாடும் சொலையில வஞ்சி வந்து போகையில, மாடபுரா என்றல்லவோ மதிமயங்கி போனேதி, மாடபுரா என்றல்லவோ மதிமயங்கி போனேதி. ராசாத்தி ராசாத்தி உன்ன எண்ணி ராப்பகடா கண் விழித்தேன், ராப்பகடா கண் விழித்தேன், ராணி உன்னை கை கொடுத்தேன், ராப்பகடா கண் விழித்தேன், ராணி உன்னை கை கொடுத்தேன். இன்றைக்கு பிள்ளைகள்லாம் நல்ல நல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை நல்ல தெளிவாக கொண்டு வரணும். இன்னைக்கு இருக்கிற செல்லு வந்து இன்னைக்கு பிள்ளைகளை கெடுத்து இருக்கிறது இல்லைங்களா? பிள்ளைங்களை விளையாட விடுங்க. ஐயா நிறைவா இந்த செய்தியோட நிறைவு செஞ்சுறேங்க. பிள்ளைங்களை விளையாட விடுங்க, தெருவில் விளையாட விடுங்க, விளையாடட்டும். அப்படி விளையாண்டா ட்ரெஸ்ஸு தான் அழுக்காகும், கழுவிக்கலாம், துவச்சிக்கலாம், அழுக்கு போயிடும், ட்ரெஸ்ஸு தூய்மை அடைஞ்சிரும். ஆனால் செல்லை கொடுத்து பிள்ளைகளை விளையாட விட்டீங்கன்னா மனசு அழுக்காயிடும். மனசு அழுக்காயிடுச்சுன்னா அந்த பிள்ளைகளை ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா செல்லை கையில் கொடுக்காதீங்க. இந்த தேசத்தினுடைய சொத்து மட்டும் இல்லை, நம் நாட்டினுடைய சொத்து அந்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க நல்லா வரணுங்கிறதுக்காக எங்கள் பாட்டு அழகாக சொன்னாங்க. ஏ அண்ட கொண்டா சாமஞ்சட்டை அடகு வச்சுதான், ஏ அண்ட கொண்டா சாமஞ்சட்டை அடகு வச்சுதான், எங்க அம்மாவோட முக்குட்டிய பேங்கில வச்சுதான், எங்க அம்மாவோட முக்குட்டிய பேங்கில வச்சுதான். நாங்கள் எல்லாம் எம்ஏ பிஏ படிக்க போறோம், நாங்கள் எல்லாம் எம்ஏ பிஏ படிக்க போறோம், நாளைக்கு இந்தியாவை ஆள போறோம். ஏ அண்ட கொண்டா சாமஞ்சட்டை அடகு வச்சுதான், ஏ அண்ட கொண்டா சாமஞ்சட்டை அடகு வச்சுதான், எங்க அம்மாவோட முக்குட்டிய பேங்கில வச்சுதான். நாங்க எம்ஏ பிஏ படிக்க போறோம், நாளைக்கு இந்தியாவை ஆள போறோம். எந்த வகையில் பார்த்தாலும் எந்த வகையில் பார்த்தாலும் மெல்லிசைக்கு அடிப்படை மண்ணிசை என்று சொல்லுகின்ற எங்களுடைய இந்த பன்னிசை என்று சொல்லுகின்ற அந்த மண்ணிசை பாடல் தான் என்கிற நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டுமாய் கேட்டு, வானுக்கு நிலவு அழகு, வண்ண மயிலுக்கு தோகை அழகு, உண்மையிலேயே கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல எம்பெருமானாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற கற்பக விநாயகருடைய அருளை பெற்று அமர்ந்திருக்கின்ற என்னுடைய பக்தகோடி பெருமக்களே, அழகு 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 அழகு. இது போன்ற நகைச்சுவை சிந்தனை பட்டிமன்ற நடுவருக்கு நாடு ஓற்றும் நாவரசாக விளங்குகின்ற எங்களுடைய மக்கள் கவிஞர் அருண் நாகப்பன் ஐயா அவர்களே, அழகு 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 என்று சொல்லி இனிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன வேடிக்கைன்னா, எப்போவும் விநாயகர் சதுர்த்திக்கு முத நாள் நம்ம சந்திரகாப்பு அபிஷேகம் தேர் நடக்கும். நம்ம நிகழ்ச்சி நடக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கும், போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி உலகம் பூராவும் விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கு நம்ம பிள்ளையார் பட்டியில் மட்டும் இன்றைக்கு வந்து சந்திரகாப்பு அலங்காரம் தேர். அதனால் ரொம்ப பேர் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்னு வந்துட்டாங்க, தெரியுதா? ரொம்ப பேர் நம்ம இன்றைக்கி தேருங்கிறது தெரியாமல் விநாயகர் சதுர்த்தின்னு வந்துட்டாங்க. அதனால தான் காவல்துறை வந்து கொஞ்சம் சமாளிக்க முடியாமல் அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்கன்னா பாவம். அதனால் நம்ம தெரியாமல் வந்துட்டு அவர்கள் அங்கே குறை சொல்லி என்ன பண்ணுறது? என்றைக்கு வந்தாலும் நமக்கு சந்தன காப்பு தான், என்றைக்கு வந்தாலும் தேர் தான், என்றைக்கு வந்தாலும் பிள்ளையார் சேர்த்தேன். அதனால் இந்த 3 நாளில் தான் போய் முட்டிக்கிட்டு போய் பிள்ளையாரை பார்க்கணுன்னு யாரும் நினைக்க வேண்டாம். தினம் வாங்க, கூட்டம் இல்லாமல் அமைதியாக வாங்க, உட்காருங்க, கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கள், விநாயகருக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுங்கள், எல்லா அருளும் கிடைக்கும். இந்த கூட்டத்தில் போய் நெருங்கிக்கிட்டுதேன், நான் நெருங்கிக்கிட்டு ஐயோ ஐயோன்னு கத்துறதுனால தவிர நெருக்கத்தில் போன வருஷம் அந்த கத்திட்டு தான் நான் உள்ளே போகிறதில்ல. கூட்டம் வந்தால் போகவே மாட்டேன். கூட்டத்தில் போய் என்ன சாமி கும்பிட்றிய? கூட்டத்தில் என்ன சாமி கும்பிட்றிய? என்ன கும்பிட முடியும்? இந்த நெருக்கடியில் எதுக்கு போகணும்? அமைதியாக இருங்க, யோசித்து போங்க, வரிசையில் போங்க. காவல்துறை வந்து உங்களை வரிசையில் போக சொல்கிறாங்க, வரிசையில் போய் நிம்மதியாக கும்பிடுங்க. அவர் தீபாராதனை காமிக்கிறாரு, அபிஷேகம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஊர் மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு உலகத்திலேயே பிள்ளையார் வெட்டி மாதிரி ஒரு அமைதியான இடம் உலகத்திலே கிடையாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அமைதியாக வாங்க. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சோன்னு வாங்க. நாளைக்கெல்லாம் கூட்டமாக இருங்க, எல்லாம் பண்ணுங்கள். அந்த கூட்டத்தோடு கூட நம்ம ஆளுகளுக்கு எப்போவுமே கூட்டத்தில் நெருக்கடியிலே தாங்கும். ஏன்னா நெருக்கடியிலே வாழ்ந்து பழகிட்டேன். மனுஷன் வாழ்நாள் பூரா நெருக்கடி தான். பலதர கிடையாது, சாமான் வாங்குறதுக்கு நெருக்கடி, சம்பளம் வாங்குறதுக்கு நெருக்கடி, 1000 ரூபா இன்னும் வரலையேன்னு சில பேருக்கு நெருக்கடி. அவன் இன்னும் ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் வரலையேன்னு. அங்கே ஒருத்தர் அக்கௌண்ட்டை பார்க்குறேன், ஒருத்தர் பேங்க்கு போகிறேன். பேங்க் ஆஃபீஸர் ரொம்ப ஈவிரக்கமே இல்லாத அரக்கங்கன்னா இந்த பேங்க் ஆஃபீஸர்கள் தான். அவங்க சொல்கிறாங்க 1000 ரூபாய்க்கு உனக்கு பேலன்ஸ் மினி பேலன்ஸ் இல்லை, அதனால் பிடிச்சிக்கிட்டு 1000 ரூபாய்ங்கிறேன். அவங்க பாவம் இறக்கப்பட்டு முதலமைச்சர் கொடுக்குறாரு ஒரு 1000 ரூபா. இவன் பேங்க்காரர் அதை பிடிச்சிக்கிறான் பாரு. இவெல்லாம் ஆளா 0 பேலன்ஸ்ன்னு என்கிட்ட தான் சொன்னாங்க.
நான் 0 பேலன்ஸ் இருந்தால் போதுமாக்குன்னு நினைக்கிட்டு காசை பூரா சொல்கிறேன். அவன் மறுதடவை எனக்கு பென்ஷன் விழுந்தோடனே பிடிச்சிக்கிறேன். ஏன்னா நீ அனாவசிய சட்டத்துக்கு புறமாக காசு எடுத்துட்டேன்னு பிடிச்சிக்கிறேன். யாருக்காவது தெரியுமா பேங்கில் கொள்ளையடிக்கிற மாதிரி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஐயா, பேங்க் என்பது கொள்ளை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பேங்கை நம்பாதீங்க, பேங்கில் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா வட்டிக்கு கந்து வட்டிக்காரனை விட மோசமாக்கி உங்களை நச்சிருவாங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வரட்டு வெளியில் யாராவது கேஸ் போடுறேன்னு நான் சொல்கிறேன். நான் அதுக்காகத்தானே பேசுனது, இப்போ கேஸ் போடணுங்கிறது தானே சொன்னது. அதனால் ஆமாம் சரி, நம்ம லோன் வேண்டாம்னு இருக்கோம்ல. சில பேர் ஃபோன் பண்ணுறாங்க, எங்கள் பேங்கில் இந்த மாதிரி லோன் தர்றோம், 8.50%, 8.8% வாங்கிக்க கெஞ்சுறாங்க. நம்ம போய் லோன் வாங்கினப்போ நம்மளுக்கு கொள்கிறாங்க ஆட்கள் வச்சு. அதனால் பேங்கை நம்பாதீங்க, இறைவனை நம்புங்க, கடவுளை நம்புங்க. பேங்கை நம்பாதீங்க, கடவுளை நம்புங்க என்று சொல்லி இப்பொழுது நிறைவாக சென்னையிலே அரசு கவின்கலை பல்கலைக்கழகத்தில் இசையிலே MA முடித்து இப்பொழுது PhD செய்து கொண்டிருக்கிற, டாக்டர் பட்டத்திற்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற அருணாவாணி அவர்கள், வாணிஸ்ரீ என்ற பேர் மாற்றிட்டாங்க, அருணாவாணி அவர்கள் இப்பொழுது மெல்லிசை பாடலுக்காக வருகிறார்கள் ஜெயசித்ரா அணியிலே. ஆதிசக்தி அன்னை கலைஞர் நாவிருந்து களி நடனம் புரிபவளே, கண்ணதாசன் எண்ணமெல்லாம் கற்பகமாய் பூத்தவளே, தாலாட்டு பாடல்களில் தடுமாறி தவிப்பவளே, தற்கால மெட்டுக்களில் தளிராகி நிற்பவளே, தாயே தமிழே வணக்கம். தற்கால மெட்டில தான் தடுமாறுறா. சரி, கண்ணதாசனுக்கு தொண்டனாகி, கமலஹாசனுக்கு நண்பனாகி, கலைஞருக்கு உறவுமாகி, நெடிய தொடர்புகளை நெஞ்சத்தில் தாங்கி நடுவராக வந்திருக்கும் அனுபவத்தில் பழுத்த பழமே, ஆயிரக்கணக்கான இலக்கியவாதிகளை உருவாக்கிய வாழையடி வாழையே, உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். சரி, பழுத்த பழமேன்னு சொல்லிட்டு அப்புறம் கிழமைன்னு சொல்லிட்டு நடுவர் அவர்களே, மண்ணிசை பாட்டுக்காரங்க கஞ்சிக்கு செத்தவங்க எழுதுனது. நடுவர் அவர்களே, எப்படி கஞ்சிக்கு செத்தவங்க எழுதுனது. மண்ணிசை பாட்டு வந்து கிராம நாட்டுப்புற பாட்டு வந்து கஞ்சிக்கு செத்தவங்க எழுதுனது. ஆமா நடுவர் அவர்களே, மகிழ்ச்சிக்காக பாடின ஒரே பாட்டு மெல்லிசை பாட்டு. நடுவர் அவர்களே, ஓ, அழகென்றால் என்ன? கருப்பழகா சிவப்பழகா? கருப்பும் சிவப்பும் ரெண்டு அழகுனே. நடுவர் அவர்களே, இரண்டுமே அழகுதான். ஏனென்றால் கண்ணபிரான் கருப்பு, சிவபெருமான் சிவப்பு, எனவே இரண்டுமே அழகுதான். ஆனால் இதையெல்லாம் விட அழகு எது தெரியுமா? இறைவன் படைத்த இயற்கை. தொட்டு தூக்க முடியாத தொழு நோயாளிகளை தொட்டு தூக்கி அன்னை தெரேசா அழகு. காற்றினிலே வரும் கீதம் இசைத்த MS சுப்புலட்சுமி அம்மா அழகு. தன் மகன் கையில் பேனா பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் 10 பாத்திரம் தேய்க்கிறாளே, அந்த தாயின் கைகள் அழகு. கைகால் இல்லாத கணவனை தள்ளுவண்டியில் வைத்து தள்ளி கொண்டு போகும் மனைவி அழகு. இதெல்லாம் நடுவர் அவர்களே அழகு என்பது. இந்த அழகை பத்தி அழகா நாங்க தான் நடுவர் அவர்களே சொல்லியிருக்கோம். அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின் விழியில் எல்லாம் அழகே, மழை மட்டும் அழகே, சுடும் வெயில் கூட ஒரு அழகு, மலர் மட்டும் அழகு, விழும் இலை கூட ஒரு அழகு.
என்ன நடுவர் அவர்களே? அது தெரியாம தானே உட்கார்ந்துருக்கேன். அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, சித்தி, சித்தப்பா, குழந்தைங்க இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நடுவர் அவர்களே அது குடும்பம் அப்படின்ற ஒரு இதுக்கு வருது. அது ரேஷன்ல அரிசி வாங்கினாலும் பத்தாது, அவ்வளவு பேரும் ஏன் ஒன்னா இருக்கணும்? நடுவர் அவர்களே ஏதோ நீங்க ஒத்தாலா காசு செலவு பண்ற மாதிரி பேசுறீங்க. மாசம் 5ஆம் தேதி ஆனா எல்லார்ட்ட இருந்து ஷேர் வாங்குறதுக்கு முதல் நீங்க தான் இருப்பீங்க. நடுவர் அவர்களே அதே போல ஒரு தாம்பூலம் சிறக்க வேண்டும் என்றால் வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இது மூன்றும் சேர்ந்தால்தான் தாம்பூலம் சிறப்பாக இருக்கும். தாம்பூலம் எல்லா ஒரு சுப காரியங்களுக்கும் நம்ம தாம்பூலம் எடுத்துட்டு போவோம் நடுவர் அவர்களே. ஒரு பொண்ணு பார்க்க போறோம், இல்ல இறைவனுக்கு அர்ச்சனை பண்ண போறோம், எல்லா விஷயத்துக்குமே இந்த தாம்பூலம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த தாம்பூலம், இந்த வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இதை வச்சு எதனா பாட்டு போட்டிருக்காங்களா நடுவர் அவர்களே? அவங்க வெற்றிலை பாக்கு விளைய வைக்கிறவங்க, அவங்க பாட்டு போடல. விளைய வச்சாலும் விளைய வச்சதை கொண்டு போய் காசாக்குறது நாங்க தான் நடுவர் அவர்களே. எப்படி? மெல்லிசை பாட்டுக்காரங்க தான் நடுவர் அவர்களே அந்த மெட்டை எடுத்து போட்டு பாடுறோம்ன்றீங்க. எது அங்கிள் சொன்னாரு, நாங்க தான் ஆணி வேறு வேறு பட்டு போயிடுச்சுன்னா எது திருப்பி அந்த மரத்தை செழிப்பா கொண்டு வரும்? அதோட விழுதுகள் தான் திருப்பி போய் மண்ணில பட்டு திருப்பி அந்த மரம் செழிப்பா வளரும். நடுவர் அவர்களே இந்த வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இது மூன்றையும் வச்சு நாங்க பாட்டு போட்டிருக்கோம் நடுவர் அவர்களே. சொன்னாங்க நீங்க ஆபாசம் நிறைந்த பாடல்கள் மெல்லிசை பாடல்கள், பக்தியை பத்தி நீங்க பாட்டு போடல அப்படின்னு சொன்னாங்க நடுவர் அவர்களே. அதற்கு உதாரணமா நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். யார் சொன்னா? 2 மகான்கள், சரி, குன்றக்குடி வைத்தியநாதன் ஐயாவும் கண்ணதாசன் ஐயாவும், சரி, 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ குன்றக்குடி வைத்தியநாதன் ஐயா என்ன சொல்றாரு, நான் உனக்கு ஒரு மெட்டு சொல்றேன், ஸ்வரம் சொல்றேன், அந்த ஸ்வரத்துக்கு உன்னால பாட்டு எழுத முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு கண்ணதாசன் ஐயா என்ன சொல்றாரு, நீ ஸ்வரம் சொல்லு, என்னால முடிஞ்சா நான் பாட்டு போடுறேன் அப்படின்றாரு. குன்றக்குடி வைத்தியநாதன் ஐயா அப்ப என்ன சொல்றாருன்னா, சரிகம 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 இதுதான் அவர் சொன்ன ஸ்வரம். இந்த சரிகம 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 இந்த 4 ஸ்வரத்தை வச்சு பாட்டு அழகா எழுதியிருப்பாரு நடுவர் அவர்களே. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, கொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை, தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை, தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. மருதமலை 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 மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளாம் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா, தைப்பூச
அவர்களே, நீங்க உங்க மனைவியை வர்ணிச்சிருக்கிறீங்களா? அப்படிலாம் பாக்கியம் கிடைக்கவும் இல்லை, அப்படி ஆளும் கிடைக்கல. நடுவர் அவர்களே, அட்லீஸ்ட் ட்ரை ஆளு பண்ணிருக்கீங்களா வர்ணிக்கிறதுக்கு? நான் வெளியில ட்ரை பண்ணிருக்கேன். இங்க நடுவர் அவர்களே, உங்க மனைவியை நான் வர்ணிக்கிறேன் பாருங்க. செய்யுமா செய்யுமா செய்யுமா. எள்ளுப்பூ போன்ற நாசி, குவளைப்பூ போன்ற கண்கள், திராட்சை விழிகள், புருவமோ வெட்டருவாள் தான், முகமோ நிலவுதான். ஐயோ, நடுவர் அவர்களே, உங்க மனைவியை வர்ணிக்கிறதுக்குனே நாங்க ஒரு பாட்டு போட்டிருக்கோம். நடுவர் அவர்களே, ஏன் போட்டிருக்கேன் சொல்லுங்க. அடி பிச்சு பூ உன்ன பார்த்தப்போ வார்த்தவர்ல உன்ன வர்ணிக்கத்தான். அடி கருப்பு நிற தலகி ஒத்தட்டு செவப்பலகி சில்லறைய சதறிட்டடி, ஓ சிரிப்பு சில்லறைய சதறிட்டடி, ஓ குங்குமம் ஒதட்ட வச்சு குளிங்க சிரிக்கையில இதழ் ரெண்டு துடிக்குதடி, அத பார்த்து என் மனசு தவிக்குதடி, ஓ ஒதட்டுக்கு சொந்தக்காரண்டி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி, ஓ ஒதட்டுக்கு சொந்தக்காரண்டி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி, கட்டுக்கோப்பில் வந்த வண்டி கட்டுப்பாட்டு இந்த வண்டி கலந்தது ஏன் தவண்டி, உன்னை பார்த்து கலந்தது ஏன் தவண்டி, அடி கருப்பு நிறத்தலகே. இது கார்த்தியே பரவாயில்ல இருக்கு. அப்புறம் பக்தி பாட்டு நிறைவா என்ன பண்றீங்க? நடுவர் அவர்களே, நாங்க முருகனை பாடுவோம், விநாயகரை பாடுவோம், எல்லாத்தையும் நாங்க பாடணும். அம்மனை பத்தி ஒரு பாட்டு அவங்க போட்டிருக்காங்களா? அம்மனை பத்தி அவர் போடவே இல்லை. நடுவர் அவர்களே, எல்லா அம்மனையும் ஒன்னா கொண்டு வந்து இந்த மேடையில இப்ப நிப்பாட்டுறேன் பாருங்க. நடுவர் அவர்களே, நானு அப்படியா? சாமி வருமா உங்களுக்கு? வரும், இப்ப உங்களுக்கே சாமி வரும் பாருங்க. கோலவிழியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காருமாயம்மா, முத்துமாரியம்மா, பத்ரகாளியம்மா, முண்டக்கண்ணியம்மா, எங்க சென்னியம், குங்கும கோதையை, அன்னைய சோதனை, சிந்துர தெய்வானை, சிங்கார பூபதி, அன்னை விசாலாட்சி, சௌடமா விருப்பத், சுந்தர நீதிய, சௌந்தரமாளி, வள்ளியம்மா, எங்கள் நல்லியம்மா, தங்க செல்லியம்மா, தங்க கொல்லியம்மா, அடி அங்காளம்மா, எங்கள் செங்காலம்மா, அருள் முப்பத்தம்மா, எங்கள் வேப்பத்தம்மா, சிங்காரி ஒய்யாரி சங்கரி உமையம்மா, மண்மாரி பொன்மாயி செல்லாயி சிலமாய் மருவத்தூரு அம்மாவோ, ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணையாரம்மா, ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணையாரம்மா, புத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்குள் சோதனைகள் எதற்கு, அவர் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கொடு எனக்கு, நீதிக்கு கந்தந்து சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றிடமா, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன், மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன், ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணையாரம்மா, ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணையாரம்மா. நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு முக்கியமான ஒரு நபர் அவங்களோட வாழ்க்கையில அப்படின்னா அவங்க அப்பா மட்டும்தான். நடுவர் அவர்களே, என்னை மட்டும் அல்ல என் கனவுகளையும் சேர்த்து சுமந்து கொண்டு இருப்பவர் தான் என் அப்பா. இது ஒரு அழகான ஒரு கவிஞர் எழுதின ஒரு வசனம். இதுக்கு உதாரணம் நான் தான். என்னை பெரிய இசையில நடனத்துல பெரிய ஆளா ஆக்கணும்ட்டு இன்ன வரைக்கும் எங்க அப்பாவுக்கு அந்த ஒரு கனவு சுமந்துக்கிட்டே தான் இருக்காரு. அது கூடிய சீக்கிரத்துல நிறைவேறும்ன்றதை நான் இந்த இடத்துல நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். இதே போல
எல்லா பெண் பிள்ளைகளுக்குமே அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய கிஃப்டா தான் இருப்பாங்க. இன்னொரு கவிதை என்னன்னா, நான் இப்போ கவிதை எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு தோன்றிய ஒரு கவிதை என்னன்னா, நான் எழுதும் தமிழ் கவிதையில் நான் கண்ட மிகச்சிறந்த 3 எழுத்து என் அப்பா. இதுதான் வந்து அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ள அந்த ஒரு அந்யூன்யமான ஒரு உறவுன்னு சொல்லுவாங்க. இந்த அப்பா அப்படின்றவரை பத்தி நாங்க அழகா ஒரு பாட்டு போட்டிருக்கோம் நடுவர் அவர்களே. நிறைவாக, அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உன்னையே பார்த்தேன் கண்ணே, புதை மணலில் விழுந்தேன் புதைந்திடவே எழுந்தேன், குறுநகையை பிரிந்தேன் நீ தாய் என்றேன், விண்ணோடும் மண்ணோடும் வாழும் பெருமோஞ்சல் மனதோரம் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏனோ பயம் கூடும், மாமின் ஒன்றை பார்க்கிறேன் மழையாகி ஆடினேன், இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி, கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி மெல்லிசையே என தீர்ப்பு வழங்குமாறு நடுவரிடம் கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டுலேயும் நல்ல பாட்டு இருக்குது. என்னை பொறுத்தவரை என்னன்னாக்க, திரைப்பட பாட்டு இருக்கே, மெல்லிசை பாட்டு, அது ஓஹோன்னு பெரிய படிப்பாளிகள் எழுதுனது. கண்ணதாசன் மாதிரி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி, பெரிய அறிவாளிகள், வைரமுத்து மாதிரி பெரிய அறிவாளிகள் எழுதுனது. இது யார் எழுதுனதுன்னே தெரியாது. எங்களை பிள்ளையார் வீட்டில் சிராவையில் அங்கே இருக்க அம்மாக்கள் பாடின பாட்டு யார் பாடினே தெரியாது. அது யார் பாடும்? இந்த கொலை வீட்டு பாடினாலே இந்த கும்மி பாட்டு யார் எழுதுனது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனால் காளையார்களை பற்றி அதை பற்றி இதை பற்றி ஏகப்பட்ட பாட்டு இருக்குது. பிள்ளையாரை பற்றியே பாட்டு இருக்குது. இவங்க எழுதுனது யாருன்னு தெரியாது. எழுதுனது யாருன்னு தெரியாதுன்னா கூட பெரிய தத்துவங்களை அவங்க சொல்லலை. திரைப்பட பாட்டில் சொன்ன மாதிரி தத்துவங்களெல்லாம் சொல்லலை சார். என்னை பொறுத்தவரை தீர்ப்பை பொறுத்தளவில் என்னவென்றால், உலகம் உள்ளளவும் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு மறைஞ்சு போச்சு, சினிமா பாட்டு. இப்போ மறுபடியும் ஞாபகப்படுத்தினா தான் வரும். ஆனால் உலகம் உள்ளளவும் மறையாத காவியமாக நிலைத்து நிற்பது மன்னிசை பாடல்களே என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, நீங்கள் ஒருத்தரும் எந்திரிக்கிற மாதிரி தெரியல, இருந்தாலும் உங்களை கிளப்பி விடுவதற்காக முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.